எல்லாத்துக்குமே முக்கியமான விஷயம் வந்து ஜனனகால ஜாதகம் சரியாக இருக்கும் பட்சத்தில் 100% பயப்பட வேண்டியதில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக பக்தி இருந்தால் பயப்பட வேண்டாம், தர்மம் செய்தால் பயப்பட வேண்டாம், குலதெய்வத்துடைய ஆசையை பெற்றால் நிச்சயமாக பயப்பட வேண்டாம். அப்போ நம்முடைய முன் ஜென்ம கர்மாவின் பயனையும் இப்பிறவியில் நாம் விவரந்த காலத்திலிருந்து 60 வயது வரை நாம் செய்த நன்மை தீமைகளை ஒத்துதான் 100% சனீஸ்வர பகவான் நமக்கு நன்மையும் தீமையும் செய்வார். தவறு செய்திருந்தோமானால் தண்டனை என்பது தவிர்க்கவே முடியாத ஒன்று. தவறு இல்லாமல் தர்ம சிந்தனையோடும் பக்தியோடும் வாழ்ந்தோம்னா நிச்சயமாக அதனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. அதை நீங்கள் மனசில் பதிவு பண்ணிக்கங்க. ஜனனகால ஜாதகம் அப்படிங்கிற ஒரு சின்ன குறிப்பு. 7.5 சனி நடக்கும்போது எல்லாருக்கும் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஜோதிடத்தில் கொஞ்சம் ஆழ்ந்த ஆர்வமும் ஆழ்ந்த ஈடுபாடும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அதை நான் அறிந்த ஒரு அனுபவ கருத்து கேட்டிங்கன்னா, 7.5 சனி பகவான் நடக்கும்போது சனி திசை என்று ஒன்று நடந்தால், அடுத்து சந்திர திசை என்று ஒன்று நடந்தால் கொஞ்சம் கடுமையான பாதிப்புகள் இருக்கும். இது உங்களுடைய ஜாதக கட்டத்தில் உங்களுக்கே தெரிய வந்துச்சு அப்படின்னா நேரடியாக நீங்கள் என்னை பார்க்க வந்துருங்க. ஃபோன் மூலமாக பேசிக்கலாம். நேராக வரக்கூடியவங்க நேரம் வந்துருங்க. ஏன்னா சந்திர தசை மற்றும் சனி தசை நடக்கும்போது 7 சனி நடந்தால் கொஞ்சம் ஆபத்துகள் வந்து அதிகமாக இருக்கும் என்பதை சான்றோர் சொல்லியிருக்காங்க. நானும் 25 வருஷமாக அதை நான் வந்து அனுபவிச்சு வச்சிருக்கேன். ஆகவே 100% பக்தி உள்ளவர்கள் தப்பிச்சுக்கலாம், தர்மம் செய்யக்கூடியவர்கள் தப்பிச்சுக்கலாம். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். சனீஸ்வர பகவான் அருளால் மேசராசினியர்கள் பெரிய வெற்றிகளை அடைய வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். நான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குலதெய்வ வழிபாடு செஞ்சுருங்க. மேசராசியில் பிறந்தாலே முருகனுடைய ஆசையை பெற்றவர்கள் என்று பொருள். அதிகமாக முருகனுடைய வழிபாடு பண்ணுங்கள். முருகன் கோயிலுக்கு போங்க. 6 படை வீட்டுக்கு முடிந்தவர்கள் போகலாம். பக்கத்தில் இருக்க முருகனை தரிசனம் பண்ணிக்கலாம். முருகனுடைய சிந்தனையாகவே இருங்க. முருகனுடைய அருள் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா சனீஸ்வரனால் ஏற்படுற பாதிப்புகள் உங்களுக்கு குறையும். ஆகவே குலதெய்வ வழிபாடும் முருகனுடைய வழிபாடையும் நீங்கள் செஞ்சுக்கங்க. வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க. மேலும் நீங்கள் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேரடியாக எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் மூலமாக உங்களுடைய ஜாதகத்தை வர முடியாதவர்களுக்கு ஃபோன் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அதன் மூலம் நம்ம பலனை தெரிஞ்சுக்கலாம். நிச்சயமாக மிகவும் மனிதன் கேட்டுக்கொள்கின்றேன். பக்தி தர்மம் இரண்டையும் சேர்த்துங்க. வாழ்க்கை ரொம்ப நல்லா இருப்பீங்க. அடுத்தடுத்து ஒரு பதிவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். Yeah.